மறந்து போச்சு. வாழைப்பூ வடை செய்கிறேன். அதுக்கு வந்து வாழைப்பூ நல்லா ஆஞ்சிட்டு கட் பண்ணி ஒரு கிண்ணத்துல போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சு நல்லா இருத்திட்டு, இதில் நல்லா இருத்திட்டு தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் அதை வந்து போடுறேன். முதல்ல போட்டு அரைச்சிக்குவேன். இதில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு இதை மிக்சியில் அரைக்கணும். தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றல. அந்த ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கரண்டியை விட்டு இப்படி கலக்கி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் அது வந்து நல்லா நைஸாக ஆட்டியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாரு. எடுத்து இதில் போட்டுடணும் ஒரு கிண்ணத்தில். எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து பொட்டுக்கடலை தான் இருக்குது இன்க்ரீடியன்ஸு. பொட்டுக்கடலை, வரமிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது நல்லா இவ்வளோ ஸ்பூனில் போட்டிருக்கிறேன். இதுதான் இதனோட இது. இதை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். இதை பவுட்ரு பண்ணி அப்படியே இதில் கொட்டிட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அப்படியே பிசைஞ்சு வடை சுடணும். தெரியுதுங்களா? இந்த இதில் வெங்காயம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சரிங்களா? இது மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் குறையாக தான் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் அங்கங்கே பருப்பு இருக்கும், அவ்வளோதான். இதில் உப்பு போடல, இதில் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்குறோம். இப்போ வந்து இதை அப்படியே கொட்டுறேன். கரெக்டாக இருக்கும். வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈரமாக போயிடும் பாருங்கள். இப்போ வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். ஏன்னா சன்னமாக வேணும் வெங்காயம், அதனால் எவ்வளோ வெங்காயம் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம். நான் கொஞ்சம் நிறைய தான் போடுவேன். பார்த்துட்டு கூட நிறுத்திக்கலாம். வெங்காயத்தை நிறையா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கூட நிறுத்திக்கலாம். இதில் பாருங்கள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை போடுறேன் பாருங்கள். அவ்வளோ வெங்காயத்தையும் போட்டுட்டேன். இதுதான் இந்த தண்ணி விடும், இந்த வெங்காயம் தான் தண்ணி விடும். அதனால் இது போட்டோடனே உப்பு போட்டாச்சு, வரமிளகா போட்டாச்சு, பட்டை லவங்க பவுட்ரு போட்டாச்சு, பொட்டுக்கடலை வந்து நல்லா இவ்வளோ பெரிய டம்ளரில் பொட்டுக்கடலை போட்டு பவுட்ரு பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது படம் இல்லைங்களா வாயில், அதனால் இதை எடுத்து போட்டுறேன். அதுக்கப்புறம் இதை பிசைகிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் பவுட்ரு. அந்த ஈரத்துலேயே அவ்வளோதான், தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றலை. அது வேக வச்ச தண்ணி தான் அது பவுட்ரு பண்ணோம். இந்த இதை வாயில் கொஞ்சம் போட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதில் வடை எப்படி சுடுறதுன்னா, இது இப்படி எடுத்துக்கணும், ரவுண்டாக பிடிச்சிட்டு இப்படி வச்சு ஒரு அழுத்து
அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 10 வடை போட்டுட்டு எண்ணெய் போட்டு இறக்கணும். அதை காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்குது எண்ணெய். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வடையை வந்து கட்லெட் மாதிரியும் செஞ்சுக்கலாம். குட்டி குட்டியாகவும் பிடிச்சிக்கலாம். இதே மெத்தடில் தான் கைமா கூட செய்வேன் நான். கைமா உருண்டை கூட பொட்டுக்கல்லை போட்டு தான் பண்ணுவேன். அது ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இது பாருங்கள். ரெண்டு மட்டும் பெருசாக போட்டிருக்கிறேன், மற்றதெல்லாம் சின்னதாக போட்டிருக்கிறேன். செஞ்சிடுமோ அப்படின்லாம் எழுத வேண்டியதில்லை. பாருங்கள், அப்படியே மெதுவாக உடையில இல்லையா, நல்லா சூடானோடனே போடணும் வடையை. ரொம்ப சீக்கிரமாலாம் எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறும், ரெட்டிஷாக மாறும். அது முடிய அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் வருதுல்ல, பபுள்ஸ் எல்லாம் அடங்குறப்ப தான் எடுக்கணும். ரொம்ப தீச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா இருக்கா? பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. 1 2 தான் வருது. அந்த மாதிரி பபுள்ஸ் குறையிற சமயத்தில் எடுத்துடணும். பாருங்க, இன்னொரு ஈடு கூட எடுத்து காமிக்கிறேன். முதல்ல செஞ்சு வச்சுட்டேன். இது வந்து சீக்கிரமாக ஆகிடும். அது ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும், கடைசி இந்த ஈடெல்லாம் சீக்கிரம் ஆகிடும். பாருங்க, வடை நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? இதுதான். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அந்த சவுண்ட் வந்து அடங்கும். இந்த பபுள்ஸ் வந்தால் கூட சவுண்டு நின்றுடும். அந்த சமயத்தில் எடுத்துடணும். சரிங்களா? இந்த வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சாப்பிடுங்க. நான் பாருங்கள் உங்களுக்கு முன்னால் சாப்பிட்றேன். மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.